சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வேத ஜோதிடத்தில் முக்கியமான மற்றும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிர பகவான். அன்பு, அழகு, செல்வம், ஆடம்பரம் மற்றும் வாழ்க்கை வசதிகளை தீர்மானிக்கும் கிரகமாக விளங்குகிறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பொதுவாக சுமார் 25 நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றுவார். அந்த வகையில் வரும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை 5:30 மணிக்கு மீனராசியில் இருந்து வெளியேறி மேசராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சுக்கிர பகவான் மேசராசியில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிற்பகல் 3:51 வரை பயணம் செய்வார். இந்த சுக்கிர பயிற்சியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது விசுவாசு ஆண்டின் இறுதி சுக்கிர பயிற்சியாகும். அதே போல இது பாலபவம் வருடத்தின் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சியாகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை தரப்போகிறது. குடிசையில் இருந்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை இப்போது கோபுரத்தில் ஏறப்போகிறது. பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகிறது. இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் படிப்படியாக குறையப் போகிறது. பட்ட கடனை அடைக்க புது வழிகள் பிறக்கும். நடக்கப்போகும் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சியின் போது பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழிவகை ஏற்படாது. குடும்பத்தினர் ஓரளவுக்குத்தான் ஆதரவாக இருப்பார்கள். அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். எந்த முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கவும். மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளை கேட்டு அதற்கேற்றபடி தேவையான மாறுதல்களை செய்வீர்கள். அதனால் அனாவசியமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில் இருந்து அகற்றவும். பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்கள். மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனின் திருநாமங்களை ஜபித்து வாருங்கள். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். இந்த காலகட்டத்தில் முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள். உங்கள் மனதில் உள்ளதை சுருக்கமாக சொல்லி சரியாக விளக்கும் ஆற்றல் உண்டாகும். கிணற்று தவளையாக இருந்தவர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெறும் யோகம் உண்டாகும். குறைவான உடல் உழைப்பிற்கு கூட நிறைவான வருமானம் கிடைக்கும். இல்லத்தில் குதூகலம் நிறையும். ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து வருமானம் வரத் தொடங்கும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்களின் செல்வாக்கு உயரும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம். கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்ற அந்தஸ்தை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள். வருமானம் படிப்படியாக உயரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள். அலுவலக வேலைகளில் பளு இருக்காது. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு இது லாபகரமான காலகட்டமாக அமைகிறது. பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள். என்றாலும் கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம். அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள். சிலர் புதிய பதவிகளில் அமர்வீர்கள். தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருப்பதால் உங்களின் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு இனிய சுற்றுலா சென்று வருவீர்கள். மாணவ மணிகள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும். நட்சத்திர பலன்கள் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள். இந்த காலகட்டத்தில் சீரான பலனை எதிர்பார்க்கலாம். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்கள் தள்ளி போகும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சுவாதி நட்சத்திரம் வீண் கலகமும் அலைச்சலும் இருக்கும். இருப்பினும் குருவின் பார்வை தைரிய வீரிய ஸ்தான ராசியில் விழுவதால் காரிய அனுகூலமும் நற்சுகமும் பொருளாதாரமும் மேம்படும். நன்மைகள் கிடைக்கும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள்.
வெள்ளிதோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடனை வணங்கி நெய்விளக்கு ஏற்றவும். தினமும் முன்னோர்களை வணங்கவும். வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ இலையை சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வர உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஒரு முறையாவது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள். கடன் பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மன நிம்மதி உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.